தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி அடைந்ததாக பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அதிக நேரம் பேச அனுமதிப்பதில்லை, தொலைக்காட்சியில் தங்களது பேச்சை முழுமையாக நேரலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இன்று கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் அவையில் விவாதத்திற்கு வந்தபோது பேரவைத் தலைவர் அப்பாவு அவையை விட்டு வெளியேறினார். இதையடுத்து துணைத் தலைவர் பிச்சாண்டி அவைக்கு தலைமையேற்று வழி நடத்தினார். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, பேரவைத் தலைவர் ஒழுதலைபட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பாஜக, பாமக உறுப்பினர்கள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. விவாதத்தின் இறுதியில் பேசிய முதலமைச்சர், தனது தலையீடோ அமைச்சர்களின் தலையீடோ இல்லாமல் பேரவையை நடுநிலையோடு வழிநடத்தி வருபவர் அப்பாவு என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தீர்மானம் தோல்வி அடைந்ததாக பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி அறிவித்தார்.